ஆனா மக்களை இந்த மாதிரி ஒரு கேவலமான கண்டஸ்ட் எல்லாம் எப்படி காமன் மேன்ல இருந்து செலக்ட் பண்ணி உள்ள விட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட புரியல மக்களே. ரொம்ப கேவலமா நடந்துட்டு அக்கா வெளியே உட்காந்து பேசுறாங்க. பேச்சு இருக்கே, ஜட்ஜு எல்லாருமே அவதூறா பேசுறதாகட்டும், ஷோவை சேனல் அவதூறா பேசுறதாகட்டும் ரொம்ப வருஷத்தா பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியவர்ஷினி அவங்களும் சொல்லி, பிரியவர்ஷினின்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது, நைட்டி அக்கான்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அக்கா வர சொல்லிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்த கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணிட்டு தான் போடுவாங்க, நான் நிறைய கண்டென்ட் கொடுத்தேன் அதெல்லாம் போட மாட்டாங்க, சேலஞ்ச் இப்படி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அக்கா உட்காந்து வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு வீட்டுக்குள்ளன்றது தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் பிபி ரெக்கமெண்ட் பிக் பாஸ் 10 தமிழ். பிக் பாஸ் 10 தமிழ் வர 6ஆம் தேதி செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போது. அதுக்கான காமன் மேன் ஷோ போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே டிவியில பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பயங்கர இதா போயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் தான் நம்ம நைட்டி அக்கா. நைட்டி அக்கான்னு சொன்னாதான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அக்கா வெளியே உட்காந்து நிறைய விஷயம் வாய் விட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதை பத்தி பேச போறோம். என்ன அவங்க வந்துட்டு உள்ள பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். மறக்காம அதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாம். அக்கா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே நைட்டியை தூக்கி கட்டிட்டு வராங்க மக்களே. நைட்டி போட்டதே தப்பு. நான் இன்னும் இங்க வந்துட்டு இந்த நைட்டி போடக்கூடாது அப்படிலாம் சொல்ல மக்களே. எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் இது இருக்கு. யார் வேணாலும் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம். அந்த இடம்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடணுன்றதை நம்ம ஆரி அவர்கள் கரெக்டா கேட்கிறாரு. இடம் பொருள் ஏவல் தெரியாதாமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நான் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி ஒரு வார்த்தையை பேசுறாங்கன்னா எப்படி என்ன சொல்றது? அதுதான் சொல்றேன், எப்படி இவனுங்க செலக்ட் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா, அதுதான் நான் சொல்லுவேன். எதுக்கு இப்படி ஆட்கள் வந்துட்டு பேசி உள்ள வந்து விடுறாங்கன்றதே எனக்கு சுத்தமா புரியல. தென் இன்னொரு பாயிண்ட், நம்ம அக்கா வந்துட்டு வெளியே உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரி ப்ரோ சாரி ப்ரோன்றாங்க. இதெல்லாம் நக்கல் பேச்சு தானே? நக்கல் பேச்சா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆரி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்றாங்க. என்ன எங்களை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? எங்களுக்கு அப்பாலஜி பண்ணியே ஆகணும் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதுக்கு அப்பாலஜி பண்ணோம்? நீங்க தான் மேடம் அப்பாலஜி பண்ணோம். இந்த மாதிரி இடத்துக்கு இப்போ நாளைக்கே ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸில் நாம நைட்டி போட்டு இல்லை டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு போவோமா சொல்லுங்க? இது வேணும்னே சண்டை கிரியேட் பண்ணணுன்னே பண்ற மாதிரி இருக்கு. இது ஆல்ரெடி வந்து தெலுங்குல ஆக்சுவலி ஒருத்தவங்க பண்ணாங்க. அது ஆக்சுவலி மாயா அவர்கள் கரெக்டாக கேட்டாங்க. தெலுங்கை காப்பி பண்ணி அப்படியே வந்து ஒன்று பண்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து கான்ட்ரடிக்டிங்கா ஒரு மாதிரி ஒரு பண்றீங்க, சண்டை இருக்கணும்னே இதை வச்சு கான்ட்ரவர்சி பண்ணணுன்னே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்ற முடியாது, இதை வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரும், செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கி போடுங்க அப்படின்றாங்க. அக்கா தூக்கி போட்டாச்சு. ஓவியா அவர்கள் அப்படியே ஒன்றும் பேசல. ஓவியா யாராவது தூக்கி காட்டிட்டாங்க. ஏன்னா இது வந்து அங்க இருக்கவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க. ராஜு அவர்கள் தான் அங்க வந்து ஆங்கரிங் பண்றாரு, மாயா அவர்கள் ஜட்ஜில் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ணும்போது எவ்வளோ இதா இருக்கும் அப்படின்றது மட்டும் யோசிச்சு பாருங்க. அக்கா வெளியே உட்காந்து ரொம்ப ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் உள்ள போடுறாங்க, அவங்க எல்லாம் காமன் மேனா? விஜய் சுகுமாரன்றவர் வந்து SS மியூசிக் ஆங்கர். ஓகேங்களா, அவரெல்லாம் உள்ள போட்டிருக்காங்க, அவரெல்லாம் காமன் மேனா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்களே காமன் மேனா? நான் கேட்பேன், பிரியாவர்ஷினி அவர்களே நீங்க காமன் மேனா? 17,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு தெரிஞ்சு 17,000 நினைக்கிறேன். அவங்க இன்ஸ்டா ஐடி நான் பார்த்தது இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 17,000 வச்சிருக்கீங்க. நீங்க காமன் மேனா அப்படின்றத நான் கேட்பேன். விஜய் சுகுமாரன் வந்துட்டு அவரோட ப்ரொஃபஷன் வந்து ஆங்கரிங். ஓகேங்களா, ஏன் ஆங்கரிங் பண்ணவங்க காமன் மேனா உள்ள வரக்கூடாதா? புரியல எனக்கு. நீங்களும் தானே கண்டென்ட் போட்டு 17,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்க காமன் மேனா அப்படின்றத நான் கேட்பேனா இல்லையா? உட்காந்து அக்கா இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, இஷ்டத்துக்கு. செலக்ட் ஆலன்ற காண்டில் செலக்ட் ஆனா உன் திறமையை போய் வந்து அங்கே போய் காட்டணுமா? நீ என்ன உட்காந்து நைட்டியை போட்டு அப்படி பிடிச்சி தூக்கி வேற கட்டுறாங்க அக்கா நேஷனல் டெலிவிஷன்ல உட்காந்துக்கிட்டு. அது வேற அந்த வார்த்தை போட்டு வேற நானா கேட்கறாங்க. இது என்ன வார்த்தை இது? அது ஆக்சுவலி நேஷனல் டெலிவிஷன்ல வந்துட்டு அதை பீப் வேற பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அவ்வளோ பெரிய சேனல் எப்படி அதை பேச முடியும்? ராஜ் அவர்கள்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுது அப்படின்ற மாதிரி ராஜ் அவர்கள் பார்க்குறாரு. ஆரி அவர்கள் கரெக்டாக கேட்டாப்படி, இடம் பொருள் எவ்வளவு தெரியுமாமா உனக்கு? நான் என்ன என் ட்ரெஸ் போடுறதுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையா? ட்ரெஸ் பார்த்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. என்னம்மா நீ யாருமா நீ அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ உடனே நம்ம ஓவியா அவர்கள் ரெட் கார்டு எடுத்து கழிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் பிக் பாஸ் 10க்குள்ளே விட்டாங்கன்னா இந்த அக்காவுக்கு ரெட் கார்டு எவ்வளோ சீக்கிரம் குடிக்குமோ நிறைய பிரச்சனை உள்ள கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ரெட் கார்டு காட்டி வெளியே வந்துடுவாங்க. ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. இப்போ எப்படி பாரு அக்காவுக்கு வந்து பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பாருங்க, இன்னும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க மக்களே. நீங்க எல்லாருமே இன்னைக்கு எபிசோடு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த எபிசோட் ஆக்சுவலி வந்துடுச்சு ஹாட் ஸ்டார்ல. அதுல யார் எத்தனை பேர் இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 8 பேர் இது பண்ணாங்க. 8 பேர்ல வந்துட்டு பாதி பேருக்கு ஹோல்டு கொடுத்துருக்காங்க மக்களே. எப்படி 6 பேருக்கு 8 பேர்ல 6 பேருக்கு ஹோல்டு, எவனையுமே ரிஜெக்ட் பண்ணல. இன்னைக்கு எபிசோட்ல யாரையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுப்பா,
பாவமா எல்லாம் பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு மூடுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஃபெரோஸ் கான் ஒருத்தர் வராரு, வந்து பயங்கரமாக பேசுகிறாப்படி, அவருக்கு வந்து ஓல்டு கொடுத்துட்றாங்க. அடுத்து காமாட்சி அவங்களாம் உட்காந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க மக்களே. எல்லாம் இந்த செலக்ட் ஆகாமல் ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ, சேனலை பற்றி தப்பாக பேசுறது, ஜட்ஜை பற்றி தப்பாக பேசுறது. நீங்கள் செலக்ட் ஆகலன்னா அடுத்த வருஷம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கணும். அந்த ஒரு இது இருந்தால் தான் சேனல் கன்சிடர் பண்ணி உங்களை அடுத்த வருஷம் கூப்பிடுவாங்க. வெளியே உட்காந்து சேனலை டீக்ரேட் பண்ணிவிட்டு, ஜட்ஜை டீக்ரேட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் தேவையில்லாது. நீங்கள் செலக்ட் ஆகலன்னு ஒரு காண்டு ஆத்திரம். நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்க போகிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் திறமையை காட்டாமல் நைட்டி போட்டு வர்றது என் திறமை அப்படின்ற மாதிரி நைட்டி போட்டு வந்து அங்கே தூக்கி கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா, வரும்போதே யாரும் நைட்டி போட்டு பேசிக் யாரும் நைட்டி போட்டு போவாங்களாங்க ஒரு இன்டர்வியூக்கு? அதுவும் நேஷனல் டெலிவிஷன் மாரி காமன் மேன் ஷோன்ற ஒரு ஷோவில் நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு இன்டர்வியூ இருக்குது, நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறாங்கன்ற இடத்துல எப்படி ஃபார்முலாக வரும்? நம்ம திறமை என்னையோ அதை காட்டுறதுக்கு வருவோம். அக்கா இங்கே என்னென்னா நைட்டி போட்டு வர்றது என் திறமை. அதில் வர சில கமெண்ட்ஸ் எல்லாம் போய் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களா, அக்கா நீ வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன்னா இந்த ட்ரெஸ் போட்டு, அக்கா டீச்சர் போல இருக்கு, நீ இது போட்டு போவியான்னு கேட்கும்போது நானும் இதை போட்டு போயிருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா நீ நிஜமாலே போட்டு போயிருக்கேன்றதை நான் கேட்குறேன். நிஜமாலே போட்டு போயிருக்கீங்களா? வாய்க்கு என்ன வேணாலும் பேசலாம் சரிங்களா? அதை வேற நியாயப்படுத்துகிறாங்க மக்களே அவங்க. நான் நைட்டி போகிறது கரெக்ட், நைட்டி போடுங்க, யாரும் நைட்டி போகிறது தப்புனே சொல்லலை. என்ன ட்ரெஸ் வேணாலும் யார் வேணாலும் அடையலாம், அதுதான் வந்துட்டு இருக்கிற வழக்கம் ஓகேங்களா? பட் எங்கே என்ன ட்ரெஸ் போடுறோன்ற இது இருக்கு இல்லையா? நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோவில், நேஷ்னல் டெலிவிஷனில் வந்து நீங்கள் எப்படி இந்த உடையை அடைஞ்சு நீங்கள் வரலாம் அப்படின்றது தான் கேள்வி ஓகேங்களா? அதுவும் வந்து நாங்கள் வந்து நியாயப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அப்போ தான் வந்து எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. ஓவிய அவர்கள் ரெட் கார்டு எடுத்து காட்டி வெளியே போங்க, உங்கள் பயணம் இத்தோட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க. ஸோ நாம் இன்றைக்கி எப்படியான எபிசோடுக்கு வருவோம் ஓகேங்களா? இன்றைக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா படு மொக்க மக்கள், எப்படி படு மொக்க ஓகேங்களா? 8 பேர் இது பண்ணுறாங்க. 8 பேரில் வந்துட்டு 6 பேரை ஹோல்டில் வைக்கிறாங்க, 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு அண்ணன் வந்தார். ஒரு அண்ணன் தான் எங்கள் கவனத்தை ஈர்த்தது ஓகேங்களா? நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க, வெங்கடேசன் ஒரு அண்ணன் வரார். அவரு சொல்ற அப்படி 2 கோடி டேர்ன் ஓவர் பண்றேன், 7 பேருக்கு வேலை கொடுக்குறேன், நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன்னா பிக் பாஸ்கே நான் தான் ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படின்ற அப்படி அண்ணன். அண்ணே யாருல நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றேன். அண்ணன் ரொம்ப வாயிலே வட பயங்கரமா சொல்றா அப்படியே. அண்ணன் பேசுற பேச்செல்லாம் பார்த்தா நான் வந்துட்டு பிக் பாஸ்குள்ள போனேன்னா இந்தியாவே நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படி. பார்க்கும்போது என்னடா அது அண்ணன் பெரிய ஆளாக இருப்பா போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது வந்து. பட் அவரை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். பட் ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து நல்லா பேசுகிறாரு, நல்லா பயங்கரமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ்க்கு இதனால பயனடியுமோ, நிஜமாலே இவர் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ வெங்கடேசன் அவர்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ஜேசன் கௌஷியா தான் மார்ஷல் ஆர்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவரோட வித்தையெல்லாம் போட்டு அப்படி காலை சுற்றி அப்படி ஒன்று பண்ணி அப்படி நிற்கிறா அப்படி. அவருமே வந்துட்டு அவருக்கு சில இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவரும் கடைசி வரைக்கும் வருவார். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். அவருமே செலக்ட் ஆயிருக்காரு, ஜேசன் கௌஷி அவர்கள். ஸோ 2 பேர் இன்னைக்கு எபிசோடில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒன்று வெங்கடேசன், இன்னொன்று ஜேசன் கௌஷி. மித்தவங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அபிநயா ஐஸ்வர்யான்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க. ஏம்மா என்னம்மா நீங்கள், நம்ம சாச்சனாக்கா அவங்க 2 பேர் பார்க்கும்போது நம்ம சாச்சனாக்கா தான் ஞாபகம் வந்தாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடிச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அக்காங்க ஓல்டு வாங்கினதுக்கப்புறமும் வெளியே வந்து அந்த இன்டர்வியூ கொடுப்பாங்கல்ல, கேமரா கிட்ட பேசுவாங்க, அங்கே கூட சண்டை போடுறாங்க. நான் தனியாக போயிருந்து செலக்ட் ஆயிருப்பேன், இவ கூட பாடாதனால தான் ஐயா சின்ன குழந்தை மாதிரி சும்மா அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை மகளே. சந்திரமதினு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களும் ஓல்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் ஜார்ஜ்னு ஒருத்தர் வந்து அப்படி. ஜார்ஜ் ஆக்சுவலி நல்லா பண்ணார், காமெடி நல்லா. 3 பேரை கலாய்க்கணும்னு சொல்லும்போது 3 பேரை வச்சு செஞ்சுட்டா அப்படி. ராஜுவா சரி, ஓவியாவும் சரி, ஆரி அவர்களும் சரி. ஆரி அவர்கள்லாம் வந்துட்டு என்ன கலாய்க்கிறதுன்னு நம்மளாம் யோசிப்போம். அண்ணன் சொன்னா அப்படி நாமினேஷன் பண்ண சொன்னால் 1.5 மணி நேரம் பேசுவா அப்படி. ஷோவே 1 மணி நேரம் தான் டிவியில் போடுவாங்க அப்படின்ட்டு அப்படி. ராஜுவை பார்த்து மிச்சர் எல்லாரும் கேம் ஆடி டைட்டிலுக்கு போட்டு இருந்தா இவன் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டான், ஃப்ரேமில் இருக்க மாட்டான், திடீர்னு வந்து டைட்டில் தூக்கி போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓவியாக்கெல்லாம் பயங்கரமாக சொன்னா அப்படி. ஜூலியை வச்சு இன்னமும் அந்த அம்மா ஆடின கேமில் ஒரு அம்மாவை பேனு கதற வச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன அப்படி. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஜார்ஜ் அவர்கள் ஹோல்டில் இருக்காரு, கண்டிப்பாக அவர் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவார்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஹோல்டில் இருக்கவங்களாம் என்ன கதை ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோல்டு இருக்கவங்கலாம் தனியாக கூப்பிட்டு அதில் யார் பெஸ்ட்டுன்றதை செலக்ட் பண்ணி குவாலிஃபை பண்ணுவாங்க சரிங்களா? அவங்களாம் தனியாக ஒரு எபிசோட் செக்மெண்ட் நடக்கும் ஓகேங்களா? ஸோ வெங்கடேசன் ஓரளவு
வந்துட்டு அண்ணன் வந்துட்டு பயங்கரமாக உருட்டுனாப்படி. பட் அது பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஜேசன் அவர்கள் இங்கே 2 பேர் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. மீதி ஃபெரோஸ் கான் ஆகட்டும், காமாட்சி ஆகட்டும், ஜார்ஜ் ஆகட்டும், அபிநயா ஆகட்டும், ஐஸ்வர்யா ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஹோல்டில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நைட்டி அக்கா நடந்துக்கிட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சுங்க. நான் பெருசாக கோவலாம் பட மாட்டேன். இந்த சின்ன டிவி ஷோஸ்க்காகலாம் நான் ஆக மாட்டேன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். அவங்க இதை நியாயம் வேற படுத்துறாங்க. ஓகேங்களா? நியாயப்படுத்தி இது கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நான் வந்துட்டு அவங்க போடக்கூடாதுலாம் சொல்ல, இந்த இடத்துக்கு போட்டு வந்தது தான் தப்புன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அதை வர நியாயப்படுத்தி தேவையில்லாத நிறைய வார்த்தை விடுறாங்க. ஜட்ஜஸ் ஆகட்டும், ஆரி ப்ரோ, சாரி ப்ரோ, நீங்கள் என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா, உரிமையில் பேசுறது, அப்புறம் வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீ ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான்மா? ஓகே, இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வீட்டுக்குள்ளே விடுறாங்க, காமன் மேன் இதில் வந்து ஆட வைக்கிறாங்க. நீ ஏன் இன்ஃப்ளூயன்சர் தானம்மா? ரீல் போட்டு தானம்மா வீட்டுக்குள்ளே வந்த, காமன் மேன் ஷோவில் வந்த அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசுறீங்கன்னா, நான் சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.